ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். இன்றைக்கி டே 9 சேலஞ்சாக வந்து மீல் ப்ரிப் வீடியோவும் இன்னொரு டாப்பிக்கும். ஸோ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாமா? புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அரைக்க வைக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். டிப் நம்பர் 2 வந்து எக்ஸஸாக புதினா எனக்கு கிடச்சதுனால இந்த மாதிரி நான் துவையல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நிறையா சைட் டிஷ்ஷஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல வந்து நம்ம காஸ்ட் அண்ட் டைமும் வந்து நல்லா சேவ் பண்ணும். கண்டிப்பாக வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் இது யூஸ் ஆகும். நிறையா தோசை இட்லிக்கும் நம்ம தொட்டுக்கலாம். மற்ற ரைஸுக்கும் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து இந்த மாதிரி சீசனலாக கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 3 வந்து கொண்டக்கடலையை வந்து சோக் பண்ணி வைக்கிறது தான். இதை வந்து நிறைய பேர் ஸ்ப்ரவுட்ஸாகவும் பண்ணி அப்பப்போ வேக வச்சும் கொடுக்குறாங்க. அது இன்னும் வெல் அண்ட் குட். அதுக்கு இன்னும் நமக்கு டைம் எடுக்குன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். எனக்கு நெக்ஸ்ட் டே நான் இந்த குழம்பு செய்ய போகிறதுனால. டிப் நம்பர் 4, தேங்காவை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி பீஸ் போட்டு ஃப்ரீசரில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வீக் ஆனாலும் கெடவே கெடாது. டிப் நம்பர் 5, ராகி குக்கீஸை வந்து நான் டைம் இருக்கும்போது பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க. லெட்ஸ் கோ. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி வந்து நான் டே 9 சேலஞ்ச் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக் அப்புறம் நான் போடுறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நான் வந்து நியூ இயர் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ திரும்பியும் கண்டினியூ பண்ணலாம் டே 9 சேலஞ்சோட அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் வந்து ஒரு மீல் ப்ரிப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இதை லாங் வீடியோவில் வந்து இதை நான் போடுறேன். இந்த டே 9 சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிரேட்ஃபுல் மெமரிஸ், நம்மளோட இது சில கிரேட்ஃபுல் மெமரிஸ் இருக்கும் 2025 சரி, அதுக்கு முன்னாடி நடந்த சில மைண்டில் இருக்கிற கிரேட்ஃபுல் மெமரிஸும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே வந்து எல்லாரோடைய தாட்ஸும் அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கவும், எல்லாமே வந்து நல்லதாகவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவங்களோட ஹோப்ஸும் அவங்களுடைய லைஃப்பும் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த 2026 வந்து எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக அமையணும், நடக்கணும்னு நினச்சதுலாம் நடக்கணும், நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மீல் ப்ரிப் வீடியோலாம் பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி தான் அந்த இன்றைக்கி என்ன டே 9 சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்ஃபுல் மெமரிஸ் தான். ஸோ என்னோடய கிரேட்ஃபுல் மெமரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸும், அதுக்கப்புறமா வந்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸில் மோஸ்ட்லி என்னுடைய ஆட்சி கூட இருந்த மெமரிஸ் தான். வந்து அவங்க வந்து இப்போ இல்லை, இருந்தாலும் வந்து அவங்களோட மெமரிஸ் வந்து எனக்கு ஒரு சில பேர் வந்து நமக்கு டே பை டே நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் மெமரிஸ். அதுக்கப்புறமா சைல்ட்ஹுட்டில் நம்ம வந்து என்ஜாய் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்போது வந்து நம்ம குழந்தைங்களால அதெல்லாம் இல்லையே, அதை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கே, அவங்க அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண அதெல்லாம் வந்து அவங்க மெமரிஸாக எடுத்துக்க முடியலையேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அந்த மெமரிஸ்க்கெலாம் நான் வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் 2025 நடந்த கிரேட்ஃபுல் மெமரிஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் இயர் ஸ்டார்டிங்கில் ஃபெப்ரவரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் வந்தால் என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்து நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். எதர் வருதோ இல்லையோ நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஒர்க்கை வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு நானே கிரேட்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து என்னோடய கிரேட்ஃபுல் மெமரிஸ். அதுக்கப்புறமா வந்து நிறையா அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடந்ததுக்காக வந்து நான் கிரேட்ஃபுல்லாக அந்த மெமரியை வச்சுக்கிறேன். நிறைய விஷயம் நடந்தது. அதில் வந்து இன்னொன்று நான் அது வந்து ஸ்டேட்டஸாகவே பர்சனலாக வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். அப்புறமா அன்எக்ஸ்பெக்டட் மெமரி வந்து இந்த அடிப்பட்டது வந்து இந்த 2025 கரெக்டாக நவம்பரில் ஆச்சு. ஸோ அது வந்து அதில் எப்படி கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்னா, ஓகே எதுவுமே பெருசாகாமல் நம்மளுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அதுலேயும் நம்மளை வந்து காட்ஸ் கிரேஸ் வந்து நம்மளை வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அதுக்கும் வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து நான் அந்த மெமரிஸும் கேரி அவுட் பண்ணுறேன். வேறு என்ன வந்து மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன மெமரிஸ்க்கெலாம் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லான மெமரிஸ் வந்து என் சைல்ட்ஹுட்டில் இருந்த மெமரிஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லான மெமரிஸ். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் வந்து அதுதான் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்கும். சில பேருக்கு பேடாகவும் இருக்கலாம், சில பேருக்கு குட்டாகவும் இருக்கலாம். எனக்கு வந்து அதான் எங்கள் ஆட்சியோட இருந்தது தான் எனக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல் மெமரிஸாக இருக்குது.
அது வந்து மறக்கவே முடியாது. இப்போ நினச்சாலும் அது மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி வந்து மெமரீஸ் இருந்துச்சு. நிறைய பாசிட்டிவ்ஸ், கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் அப்படி சொல்லிட்டு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் அப்படி தான் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல மெமரிஸே க்ரியேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக நினச்சது வந்து நம்ம வந்து இந்த 30 டேஸ் சேலஞ்ச் எடுத்துருக்கிறதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் போடாததை நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணுறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லாவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அதனால வந்து இதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இது எனக்கு ஒரு கிரேட்ஃபுல் மெமரி எனக்கு த்ரூ அவுட் இருக்கும். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறதுனால இது எனக்கு ஒரு வீடியோஸாகவே கேரி அவுட் ஆகும். இந்த மெமரிஸ் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தான் என்னோடய கிரேட்ஃபுல் மெமரிஸாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னுடைய குழந்தை அவளோட சைல்ட் பர்த்து அதெல்லாமே ரொம்ப கிரேட்ஃபுல் மெமரிஸ் தான். அதுக்கப்புறமா ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணுறது எல்லாமே கிரேட்ஃபுல் மெமரிஸ் தான். ஒரு கிராஜுவேஷன் வாங்குறதாகட்டும், ஒரு கோர்ஸ் கற்றுக்கிட்டு கிராஜுவேஷன் வாங்கினதாகட்டும், அது எல்லாமே எனக்கு கிரேட்ஃபுல் மெமரிஸ். அதில் ஒரு மெமரிஸ் என்னென்னா, நான் வந்து மாண்டிசரி அட்வான்ஸ் டிப்ளமோ பண்ணும்போது என்னுடைய டாட்டரும் வந்துட்டு கேஜி கம்ப்ளீஷன் கிராஜுவேஷன் வாங்கினாங்க. ஸோ 2 பேருமே சேம் டே வந்து கிராஜுவேஷன் வாங்கினோம். அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி. அது மோஸ்ட்லி யாருக்குமே நடக்கலை. ஏன்னா சேம் ஸ்கூல்லேயே நான் பண்ணேன். அது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப கிரேட் மெமரிஸ். அங்கேயும் எல்லாருமே சொன்னாங்க பெஸ்ட் மெமரி எனக்கு. அவங்க ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த இப்போ நான் திங்க் பண்ணும்போது தான் எனக்கு அந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மெமரி வந்து எனக்கு ரொம்ப கிரேட்டஸ்ட் மெமரி. அதுக்கப்புறமா வந்து ஹாப்பி மெமரியும் இருக்குது, சேட் மெமரியும் இருக்குது. நான் ஒன்லி பாசிட்டிவ் மெமரிஸ் தான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னென்ன மெமரிஸ் இருக்குது, இல்லை இது நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்க. ஒரு சில பேர் தான் பண்ணுறீங்க. ஸோ கமெண்ட் பண்ண தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம வீடியோஸ் பிடிக்குது, இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் வந்து 2த்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன். ரெசிபீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், டிப்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இந்த சேலஞ்ச் டாபிக்ஸையும் நான் வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் கண்டினியூஸாக கொடுக்க முடியல டியூ டு ஹெல்த். இந்த கோல்டு கிளைமேட்டில் அதுவுமா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. பட் தென் ஓகே, நம்ம ஒரு வேலையை எடுத்தோன்னா நம்ம கண்டிப்பாக அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால வந்து இவ்வளோ டிலே ஆகிட்டுருக்கு. இப்போ தான் Day 9 சேலஞ்சே வரேன். Day 10 சேலஞ்ச் கூட என்னால் வர முடியல. பட் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஆப்வியஸாக நம்ம ஹெல்த்து தானே நமக்கு முக்கியம். ஸோ அதனால பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணுறேன். இந்த வருஷம் வந்து யார் ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்கன்னு எல்லாரும் இந்த கொஷின் கேட்பாங்க. ஆனால் நான் வந்து எந்த ரெசல்யூஷனை எடுக்கலை. பிகாஸ் அந்த ரெசல்யூஷன் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வந்து அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டோம். சில பேர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இயர் எண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நம்மளால் சில சுச்சுவேஷன்ஸ்னால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எடுப்போம். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து கெஸ்ட் வீட்டுக்கு போகிறது வர்றது நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அதை எடுத்துக்கொள்கிற மாதிரி ஆகும். இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக எடுத்திங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். பட் நான் வந்து ரெசல்யூஷன் எடுக்கலை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஓகே நினச்சிக்கலாம். அது ரெசல்யூஷனாக நான் எடுக்கலை. நம்ம வந்து நினச்சிக்கிட்டு பண்ணுற எனக்கு ஒர்க் அவுட் ஆகுறது அப்படி தான். நினச்சிட்டு இதை பண்ணணும் அப்படின்னு நான் சில விஷயங்கள் வச்சுருக்கேன். அதை வந்து நினச்சிட்டு அது சக்ஸஸ் ஆன பிறகு நம்ம அதை பற்றி சொல்லலாம் அப்படின்றதும் என் மைண்டில் இருக்குது. ரெசல்யூஷன் எடுக்காமே இப்படி நினச்சிக்கிறதும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கிட்டால் கூட சக்ஸஸ் ஆகும். எனக்கும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ ரெசல்யூஷன் எடுத்தாலும் ஓகே தான், எடுக்கலனாலும் ஓகே தான். பட் நம்மளுடைய அன்றாட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம கரெக்டாக டிசிப்ளின்டு வேவாக நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இந்த இயரில் வந்து நீங்கள் உங்களோட ஃபினான்ஸ், பட்ஜெட், அதுக்கப்புறமா வந்து ஹெல்த்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம அடிப்படும் போது தான் நமக்கு லைஃப் வந்து லேர்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணும்போது தான் உங்களுக்கு ஓகே இதை நம்ம பண்ணிக்கலாமே, இதை நம்ம செஞ்சுருக்கலாமேன்ற ஒரு தாட் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் இந்த இயரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். எல்லாருக்கும் வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பிரச்சனைகள் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டு தான் போகும். பட் நம்ம வந்து அதை வந்து பொறுமையாக தான் வந்து நம்ம கையாளணும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த இயரில் இதெல்லாம் வந்து டு டூ லிஸ்ட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி வந்து நம்ம கரெக்டாக டிசிப்ளின்டு வேயாக நம்மளோட ஹெல்த் அண்ட் வெல்த்தில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது, நம்ம பசங்களுக்கு என்னென்ன பண்ணுறது, நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணுறது,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக போகும். சில டைம் பிளான் வந்து அப்படி இப்படின்னு இருக்கும். பட் எப்படியும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா நம்ம முட்டி மோதி அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வர வந்து நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கிரேட்ஃபுல் மெமரிஸை வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி போட்டுருக்கிற வீடியோவை யாராவது பார்க்காம புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க, லைக்கு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ப்ரீத்திஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக ஸ்டே டியூன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.